ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாய் ஃப்ரெண்ட் ஆன் டிமாண்ட் எபிசோட் நம்பர் 10. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஹீரோனி தூங்கி முழிச்சு வெளியில் வந்து பார்க்குறாங்க. ஹீரோவை காணுன்னு தேடுறாங்க. கரெக்டாக பார்த்தா அப்போ தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வராரு. ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்போ 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு மாதிரியாக பேசுகிறது வந்து இவங்களுக்கு இதாகுது. ஏன்னா வந்து நம்ம பார்க் வந்து ஏஐ வேர்ல்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட வசி அவருக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது இவகிட்ட பேசுகிறதுக்கே. சரி நான் ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. அப்போ ஒரு மெசேஜ் வருது, நான் ஏதோ பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. உடனே வந்துட்டு இவங்க ஏதோ மறைக்கிறாங்க. பார்க் என்னன்னு கேட்குறாரு. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டு பேசாமல் போயிடுறாங்க. சரி ஓகேன்ட்டு பார்க்கும் போயிடுறாரு. போன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோனி கடகடன்னு ஓடி வந்து அந்த ஏஐ வேர்ல்டில் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் வந்து பேப்பர்லாம் வச்சுருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சரி திருப்பிக்கு ஏஐ வேர்ல்டுலக்கே போவோன்ட்டு ஏஐ வேர்ல்டுலக்க போகிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க சும்மா நார்மலாக. திருப்பிக்கு இப்போ என்ன வருதுன்னா, ஒரு ஃபோன் கால் வருது. இவங்களுக்கு ஃபோன் காலில் வந்து இவங்களோட மேனேஜர் வந்து ஏஐ மேனேஜர் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க, பெரிய ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொன்னதோட உடனே அங்கே கடகடன்னு ஓடி வராங்க. அங்கே அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, அவங்க எல்லாரும் அவங்கள பார்த்துட்டு அப்படியே பயந்து போய் நிற்கிறாங்க. நம்ம மேனேஜரும் அவங்க என்ன பண்ணுறாருன்னா அப்படியே பயந்து போய் சரி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக பேசுகிறாரு. அப்படி இருந்தும் அவங்க கேட்கவே இல்லை. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்கள பொறுமையாகப்படுத்தி அமைதியாக்கி அனுப்பிவிட்றாங்க. அனுப்பிவிடும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஹீரோயினுக்கு கையில் அடிபட்டுடுது லைட்டாக. அதை பார்க்குறாரா, அதை கண்டுக்கவே இல்லை. அப்புறமேல அவங்களே உட்காந்து கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் பார்க் வந்து மனசு கேட்காம வந்து ஒழுங்கு பண்ணி விட்டுட்டு போகிறாரு. அவங்க வந்து பார்க்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பார்க் ஒழுங்காகவே பேசுகிறத வசி இவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன செய்யுதுன்னே தெரியல. அப்போ ஒரு மெசேஜும் பண்ணி பார்க்குறாங்க. மெசேஜுக்கும் ஒழுங்கான ரிப்ளை எதுவுமே இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏஐ வேர்ல்டில் என்ன நடந்திருக்கும், என்ன நடந்துச்சு அப்படின்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க இவங்க. அடுத்த நாள் கம்பெனிலேயும் ஒழுங்காக பேசுகிறாங்க இவங்க. ஆனால் வந்துட்டு பார்க் வந்து ஒழுங்காகவே பேசலை. அதோட இவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அடுத்த நாள் கம்பெனியில் என்ன பண்ணுறாருன்னா, பார்க் வந்து நம்ம ஹீரோயினையே தேடுறாரு. அந்த இடத்துல ஹீரோயினி இல்லை. அதோட கொலீக்ஸ்ட்டு கேட்குறாங்க, இல்லை இங்கே இப்போ தான் போனா அப்படின்ட்டு சொல்கிறாரு. கரெக்டாக நம்ம ஹீரோயினையும் அந்த இடத்துல கரெக்டாக வராங்க. எங்கே பார்க்குன்னு போயிட்டு கொலீக்ஸ்ட்டு கேட்குறாங்க, இல்லை இப்போ தான் அவர் போனார் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இவங்க உடனே வெளியில் வந்து பார்க்குறாங்க, ஆளே இல்லை. மெசேஜ் பண்ணி பார்க்குறாங்க, ரிப்ளையும் இல்லை. பார்க் வந்து காரில் அவர் படிக்க போயிடுறாரு. இவங்களும் இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, கம்பெனிக்கிறவங்க வந்து செம்ம சூப்பராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாம் வராங்க. இவங்க எல்லாரையும் அப்படியே இவங்க எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே சூப்பராக இருக்குன்னு புகழ்ந்துக்கிட்டு இருக்கா. இன்னொன்று ஒரு பக்கம் பார்க் அதை விட கலக்கலாக வராரு. அதை பார்த்துட்டு ஹீரோயினே அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இவ்வளோ அழகா இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹார்ட்டை நம்ம எங்கேயே எடுத்துகிட்டு போயினா நம்ம இங்கேயே வீட்டில் வச்சுட்டு வந்துடுவோன்ட்டு வீட்டிலே வச்சுட்டு வந்துடுறாங்க அந்த ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த நாள் கம்பெனியில் இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. ஆனால் 2 பேருமே பேசிக்கல, எதுவுமே செஞ்சுக்கல. இவங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது பார்க்குக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. அதோட நம்ம பண்ண தான் தப்பு போல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயினியை பார்க்குறதுக்கு ஓடி வர்றாரு. அந்த இடத்துல ஹீரோயினி இல்லை. வெளியில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கடகடன்னு ஓடி போய் அவர் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு ஹீரோயினி முன்னாடி போய் நிற்கிறாரு. முன்னாடி நின்று மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிடுறாருன்னா, டக்குன்னு கிட்டே போயிட்டு சாரி நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிடுறாரு. கம்பெனியில் உள்ள பார்ட்டி நடக்க, அந்த பார்ட்டியில் யாருக்கும் தெரியாமல் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, போய் பார்த்து கிஸ் பண்ண வராரு. அப்போ யாரோ வந்துடுறாங்க. டக்குன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹீரோனை தள்ளி விட்டுறாங்க. ஹீரோனை தள்ளி விட்டதோட ஹீரோ வந்து கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்து இல்லாமல் மேலே அந்த பொருட்கள் எல்லாமே மேலே விழுந்து அவருக்கு நல்லா அடிபட்டுடுது. அதை வந்து இந்த கொலீக்ஸ் பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அச்சோ கீழே விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சடனாக அவர் தான் தூக்கி எடுத்து அவரை வந்து ஹீரோவை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. பார்க் வந்து கை ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு பார்க்குக்கு. அதோட என்ன பண்ணுறாங்க, டாக்டருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோனிக்கு உஷாரே வருது. எச்சிச்சோ நம்ம தள்ளி விட்டு இதே மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அழுவிக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, பார்க்கை தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அங்கேயுமே அவர் கண்ணிலே படாத வசி எங்கே கொலீக்ஸ் தான் வந்திருக்காங்க. கொலீக்ஸ் எங்கே அப்படின்னு கேட்டதால் இது வராரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்போது நம்ம ஹீரோ வந்து கையில் கட்டு போட்டு அப்படியே வராரு. அதை பார்த்துட்டு ரொம்ப அழுவலுன்னு அழுவி கொலீக்ஸ் இருக்காதுன்னு கூட பார்க்காம அவர் என்ன பண்ணுறாங்க, ஹீரோவும் ஹீரோயினையும் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. கொலீக்ஸ் செம ஷாக் ஆயிடுறது. நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா, இந்த விஷயத்தை எல்லாட்டையும் சொல்லியே அவனும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் ஒரு பார்க்கில் உட்காந்து 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்துட்டு சரி எல்லாட்டையும் சொல்லிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இப்போ கப்புள்ஸாக எல்லாருக்குமே ஆள் வந்துருச்சு. இவங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏஐ வேர்ல்டுல போய் இந்த மேலே நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இனிமேல் எனக்கு பார்க் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இவங்களே இப்போ ரொம்ப கப்புள்ஸாக சுற்றிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.